ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாயர் சேச். நாம் இன்னைக்கு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சீரிஸோட 13வது எபிசோட பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் நம்ம ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி அதிகமாக பேசியிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, இந்த மாதிரி விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு குட்டியாக பார்த்துடலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா ஒரு நம்மளை மாதிரி சேர்ந்து ஒரு பல மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக போய் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு ஸ்டாக்ஸ் பற்றியோ அந்த மாதிரி எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எது நல்ல கம்பெனி எது இல்லையே, அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு அனலைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு டைமும் இருக்காது, நமக்கு அந்த நாலேஜும் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவோன்னா, அந்த நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுல நம்ம அதுக்கு மாதம் மாதம் ஒரு பணத்தை கட்டுவோம். அதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேவா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். நமக்கு நார்மலாக நம்மளோட ஸ்டாக்ஸுக்கெலாம் அந்த ஸ்டாக்கோட ரேட் இருக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்டோடது அப்படி இருக்காது. மியூச்சுவல் ஃபண்டில் என்ஏவி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ஏவினா நெட் அசட் வேல்யூ, அதுக்கு தான் என்ஏவியோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த என்ஏவின்றது இப்போ ஒரு 10 ரூபா இருக்கு அப்படின்னா, நம்மளோட என்ஏவி 10 ரூபா அப்படின்னா அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு இருக்கிற ஒரு யூனிட்டோட ரேட்டு 10 ரூபா. உங்களுக்கு 1000 யூனிட் இருக்குன்னா 10,000 ரூபா உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். இதுதான் சிம்பிளா மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ நம்ம எந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கலாம் அப்படின்றதுலயும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நான் இதுதான் எடுக்க மாட்டேன்லாம் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அட்வைசர்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்ன இருக்குன்றதை நான் சொல்றேன். இப்போ பல வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் டெட் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு க்ரோத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப அதிகமான மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிஸ், 1000 கோடி 2000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிஸ் தான் அதில் இருக்கும். லார்ஜ் கேப்னா வளர்ந்த கம்பெனிஸு, மிட் கேப்னா கொஞ்சம் வளர்ந்த கம்பெனிக்கு கொஞ்சம் கீழே இப்போ ஓரளவு ஸ்டேபிளாக இருக்காங்க. ஸ்மால் கேப்னா ஸ்டார்ட் அப்ஸு இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க, இப்போ தான் பிஸ்னஸில் வந்திருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு 500 கோடி அதை விட கம்மியாக இருக்கிற ஒரு மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லார்ஜ் கேப்ல நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்க ஒரு பீக்ல இருக்கிறாங்க. அங்கிருந்து நம்ம க்ரோத்னு பார்க்கும்போது அவங்களோட பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மிட் கேப்ல அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அவங்க லார்ஜ் கேப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க, இன்னும் அதை அச்சீவ் பண்ணல. ஸோ அதனால மிட் கேப் ஃபண்ட்ல கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்டா பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு. ஸ்மால் கேப் ஃபண்ட்ல உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸும் இருக்கும், அதிகமான வாலட்டிலிட்டியும் இருக்கும். மிட் கேப்லையும் அதே தான். லார்ஜ் கேப்பில் பார்த்தீங்கன்னா எந்த அளவு கம்மியாக ரிட்டர்ன்ஸ் இருக்கோ அந்த அளவு வாலட்டிலிட்டியும் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அது பெரிய கம்பெனிஸாக இருக்கும். ஸோ எவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம். நான் அதிகமாக ரிஸ்க் எடுப்பேன், எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஸ்மால் கேப் போகலாம். பட் ஸ்மால் கேப்பில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க்குன்னா எவ்வளோத்துக்குள்ளே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் போகும்ன்றது கூட இருக்கும். ஓகேவா? அடுத்தது இன்னொரு ஃபண்ட் இருக்கு, என்னன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். நான் அதிகமாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பற்றி பேசியிருப்பேன். அது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இன்னும் கொஞ்சம் மற்ற லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட இது கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருப்பேன். அது ஏன்னா நிஃப்டி அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டாப் 50 கம்பெனிஸோட ஆவரேஜ் எடுப்பாங்க. நிஃப்டியில் லிஸ்ட் ஆகிறது, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டாக இருக்கிற டாப் 50 கம்பெனிஸோட ஆவரேஜ் தான் அந்த நிஃப்டி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனிஸ் ஆல்ரெடி டாப்பில் தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் நல்லா பண்ணாதான் அந்த டாப்லேயும் இருக்கவும் முடியும். ஸோ அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணலைன்னா அந்த டாப்ல இருந்து அந்த எந்த கம்பெனி நல்லா பண்ணலையோ அது வெளியே போயிட்டு நல்லா பண்ணுற கம்பெனி உள்ளே வந்துடும். ஸோ நிஃப்டி அப்படின்ற இண்டெக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு தான் போகும். ஆவரேஜாக ஒரு ரிட்டர்ன்ஸ் அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல கம்பெனிஸ் அப்படின்றதுனால நமக்கு ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம அதை ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுன்னு சூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் உங்களோட நிஃப்டின்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நீங்கள் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே கொஞ்சமாக
கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் வளர வளர நீங்களே எதை பார்த்து எப்படி சூஸ் பண்ணணுன்றது, எந்த ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் அதில் நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அசெட்டை பிரித்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததாக எஸ்ஐபி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்ஐபினா ஒன்றும் இல்லை, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா வாரமோ இல்லை மாதமோ ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறது. அது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், ஸ்டாக்கில் கூட போடலாம், ஸ்மால் கேஸில் போடலாம், ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் மாதமோ அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஒரு இடத்துல ஏறுது ஒரு இடத்துல இறங்குது அந்த டைமில் போய் நான் பண்ணுறேன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட், அது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது நீங்களே பண்ணுறது. பட் எஸ்ஐபியில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க்லேருந்து டெபிட் ஆகிற மாதிரி உங்களோட அந்த இதை செட் பண்ணி மேண்டேட் செட் பண்ணி வச்சுருவீங்க. மாதம் அந்த ஃபண்டுக்கு உங்களுக்கு காசு போயிட்டுருக்கும். அந்த காசு போகிற டைமில் என்ன நெட் என்ஏவி இருக்கோ இல்லை ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கோ அந்த டைமில் இருக்கிற அந்த யூனிட்ஸ் உங்களுக்கு உங்களோட இதில் ஆட் ஆகும். இப்போது இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்ப்போம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அந்த மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி 10 rupees இருக்குது. நான் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 100 யூனிட்ஸ் எனக்கு கிரெடிட் ஆகும். அடுத்த மாதம் அந்த 10 ரூபான்றது 12 ரூபாய் ஆகுது. அப்போது எனக்கு ஒரு நான் அதே கொடுக்குற அந்த 1000 rupeesக்கு எனக்கு ஒரு 98 யூனிட்டோ 97 யூனிட்டோ கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த மாதம் கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆகிறதுனால அதே அந்த என்ஏவி 7 rupeesக்கோ இல்லை 9 rupeesக்கோ போகுது. அப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 யூனிட் கிடைக்கும். இப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட 10 rupeesக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த மியூச்சுவல் ஃபண்டு 20 rupeesல இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த அளவு உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே போயிருக்கும். ஸோ அந்த ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 15 ரூபாயில் வாங்கியிருப்பீங்க, பட் 20 ரூபாய் இப்போ கரண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 1000 யூனிட் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 25% இன்க்ரீஸ். ஸோ இப்படி தான் அந்த எஸ்ஐபி ஒர்க் ஆகுது. நம்ம நார்மலாக நம்ம யோசிச்சு நம்ம மார்க்கெட்டை டைம் பண்ணி நம்ம பண்ணாலும் இதே அளவு தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், இல்லை இதை விட கம்மியாக ரிட்டர்ன் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு எந்த தொல்லையும் வேண்டாம். மாதம் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இவ்வளோ அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி போட்டு விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு மாதம் போயிட்டுருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். 1 வருஷம் 2 வருஷம் கழித்து நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்பப்போ பார்த்தா போதும். அதாவது நீங்கள் உட்காந்து டெய்லியும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. டெய்லியும் பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான். அதுக்கு நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டு போயிடலாம். இன்வெஸ்டர்னா வருஷத்தில் ஒரு தடவையோ இல்லை வருஷத்தில் 2 தடவையோ பார்த்துக்கணும். அதுவும் எதுக்குன்னா சப்போஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப கம்மியாகுது, ரொம்ப ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவில் போகுது, அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதில் இருக்கிற ஃபண்ட் எடுத்து வேறு இடத்துக்கு மாற்றுறதோ இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கு தான் அதையும் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு எஸ்ஐபின்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டாக அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்ல முடியலனாலும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.